அவளை மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு நினைச்சீங்கல்ல, முடிஞ்சதா உங்களால? மேடம், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க விஸ்வாசின்னு ஒருத்தன் இருந்தானே, ரகு, அவன் அப்பவே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். துரோகி. அவனை பொம்பளைங்க செருப்பால் அடிச்சு துரத்துனது கரெக்ட் தான் மேடம். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளியிருப்பேன். என்ன பண்றது, எல்லாம் விதி மேடம். இல்ல, எல்லாம் நீங்க செஞ்ச சதி. பிரச்சனை எனக்கு தானே, உங்களுக்கு இல்லல. வலி எனக்கு தான் தெரியும். நீங்க பேசதான் செய்வீங்க கருணாகரன். சரி விடுங்க மேடம், பழச பேசி என்ன ஆக போகுது? நடக்க வேண்டியதை பாப்போம். அவ பேக காணோன்னு தேடுறதுக்குள்ள சீக்கிரமா எரிங்க. நான் கிளம்புறேன். இவ எதுக்கு மொட்டை மாடிக்கு போயிட்டு வரா? அதுவும் தனியா போயிட்டு வரா? என்னனே என்னாச்சு? அந்த கருணாகரன் மேல மொட்டை மாடியில அழகு உனக்கு கொடுத்த பொருளை எடுத்துட்டு போய் ஏதோ பண்ண போறான். போ போ, போய் தடு போ. ஐயோ, காத்து கூட அந்த பட்டிக்காட்டுக்கு சாதகமா தான் இருக்கு. அவ்வளவுதான் மரியாதை. சார், நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு நியாயமா தெரியுதா சார்? பார், உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். மரியாதையா நான் சொல்லும் போதே இங்கிருந்து போயிடுங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவ? என்னையா பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். ஏய் பட்டிக்காடு, பார்த்து மரியாதையா பேசு. என் அழகனோட பொருளை எரிக்க நீ யாரு? உனக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? நீ எந்த தைரியத்துல கொளுத்து பார்த்த? சொல்லு.
இங்க வந்த? ஏய், இது ஒண்ணும் நீ தங்குற ஹாஸ்டல் இல்ல, வேலை பார்க்கிற கம்பெனி. இங்க கொண்டு வந்து குப்பையெல்லாம் வச்சா நான் எரிக்கதான் செய்வேன். உன்னால இந்த விளங்காத அந்த அழகம்பேர்ல ஒருத்தன் வந்தானே நந்தா, அவனால இந்த கம்பெனில எவ்வளவு பிரச்சனை வந்தது. உன்னால அது கொலை கேஸ் வரைக்கும் போச்சு. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் தான் முதலாளிக்கு பதில் சொல்லணும். நான் அவருக்கு தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்தேன். அவரு கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ இதுல தேவையில்லாம தலையிட்ட, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அதையும் பாத்துறேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேல இந்த குப்பை இங்க இருந்தது நீ இல்ல, யார் தடுத்தாலும் எரிக்காம விட மாட்டேன். தைரியம் இருந்தா என் அழகம் பொருளை மறுபடியும் தொட்டு பாரு. அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி பண்ணுவ? உன்னையும் எரிச்சிருவேன். ஓ, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீ? அதையும் பாக்குறேன். ஏய், என்ன வேடிக்கைங்க? கீழே போய் உங்க வேலையை பாருங்க. ஏன் இந்த அழகு விஷயத்தை விட்டு தொலைக்கவே மாட்டேங்கிற? இதனால இன்னும் எவ்வளவு பிரச்சனையில மாட்ட போறியோ? இப்படிலாம் அசிங்கப்படுறது உனக்கே நல்லா இருக்கு ஆனந்தி? என்னைய கொஞ்சம் தனியா விடுங்க, தயவு செஞ்சு போங்க.